ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேல். இன்றைக்கி நம்ம வந்து மேங்கோ ரப்டி பண்ண போகிறோம். ஸோ 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நல்லா பேனில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதோடைய ஆடையெல்லாம் அது உள்ளேயே ஸ்டோர் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் இதில் நான் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ் மில்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் லைட்டாக அதை மில்கை ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். இப்போ ஓரளவு பாயில் ஆகி கொஞ்சம் திக்காச்சு. இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இன்னும் நல்லா திக்னஸ் வரதுக்காக நான் மில்க் பவுடரை ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம மேங்கோ பல்ப் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து பல்ப்பியாக வேணுன்றதுக்காக நான் பல்ப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்மூத்தியாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மேங்கோ பல்ப்பை ஸ்மூத்தியாக அரைக்க போகிறேன். அதை வந்து அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்குள்ளே அரைச்ச விழுது இங்கே ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நட்ஸையோ பாதாமையோ முந்திரியோ நான் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இந்த பல்ப்பில் நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரெட் எடுத்து ப்ரெட்டை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரபடிக்கு வேண்ட மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு எத்தனை ப்ரெட்ஸ் வேணுமோ அத்தனை ப்ரெட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த ப்ரெட்டுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை தடவிட்டு இப்போ நான் இன்னொன்று ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஒரு ப்ரெட்டில் இப்போ நம்ம மேங்கோ பல்ப்போ நட்ஸும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த ப்ரெட்டுக்குள்ளே தடவிட்டு மேலே ஒரு ப்ரெட் போட்டு கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி ரெடியாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரபடியை வந்து நல்லா கூல் பண்ண வச்சிடணும். சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு எங்கிட்ட இருக்க ரபடி வந்து கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே வந்து அப்படியே அதை பாருங்கள், எவ்வளோ கூலான பிறகு பார்த்திங்கன்னா இப்படி கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்து இந்த ப்ரெட்டு மேலே கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கணும். ஸோ நல்லா கவர் ஆகணும், ப்ளஸ் அது ஊறணும். அது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சிக்காக நட்ஸ் ஆட் பண்ணுறோம். நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஒரு கிளிங் ரேப் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1 hour to 2 hours நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ நான் செட் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் இதை எடுத்து பார்க்கும்போது நம்ம ரபடி நல்லா சோகியாக ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரபடியை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி என் பசங்க தான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ரெடியாக ரபடி செஞ்சு வச்சு கொடுத்தோடனே அவங்க ரொம்ப ஆசையாக கேட்டிருந்தாங்க. இது மேலே இன்னும் கொஞ்சம் ரபடி எக்ஸ்ட்ரா இருக்கிற ரபடியை கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதை வந்து நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ண கொடுக்கலாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல டிஷ்ஷு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கான். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.